இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். அம்பேத்கர் பிறந்த நாளான சமத்துவ நாளையொட்டி நாளை பல்வேறு நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொள்கிறார். 332 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்பீட்டில் 49,542 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் அவர் MC ராஜா கல்லூரி புதிய விடுதி கட்டிடத்தை திறந்து வைக்கிறார். ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள அம்பேத்கர் மணிமண்டபத்தில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்கப்பட உள்ளது. இதைத் தொடர்ந்து சென்னை கலைவாணர் அரங்கத்தில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகின்றன. பாமகவில் நடப்பது உட்கட்சி விவகாரம், அதனை நாங்களே பேசிக் கொள்வோம் என அன்புமணி தெரிவித்துள்ளார். பாமகவை பொறுத்தவரை தானே தலைவர் என அக்கட்சி நிறுவனர் ராமதாசின் அறிவித்தார். அக்கட்சியினர் இன்னமும் அதிர்ச்சியிலிருந்து மீளவில்லை. இதற்கிடையே தனது தலைவர் பதவியை தொடர்வதாக அன்புமணி அறிக்கையை வெளியிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்கினார். இதற்கிடையே செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அன்புமணி தங்கள் கட்சியின் உட்கட்சி விவகாரங்களை தாங்களே பேசிக் கொள்வதாக கூறினார். ராமதாஸ் வழிகாட்டுதலின் பேரில் பாமகவை ஆளுங்கட்சியாக மாற்ற உழைப்போம் என்றும் கூறினார். பாமக தலைவர் தொடர்பான தனது அறிவிப்பில் எந்த மாற்றமும் இல்லை என ராமதாஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பாமக தலைவர் விவகாரம் தொடர்பாக ராமதாஸ் அன்புமணியிடையே கருத்து வேறுபாடு நிலவி வருகிறது. இந்நிலையில் விழுப்புரம் தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாசிடம் பாமக முக்கிய நிர்வாகிகள் சமாதான பேச்சு நடத்தியபோது தனது அறிவிப்பில் எந்த மாற்றமும் இல்லை என ராமதாஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பாமக நிறுவனர் பெயரில் ராமதாஸ் சித்திரை திருநாள் வாழ்த்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். இதனையடுத்து ராமதாஸை முகுந்தன் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அன்புமணியை சென்னை அக்கரையில் உள்ள அவரது வீட்டில் முகுந்தன் நேரில் சந்தித்து பேசினார். பாமக தலைவராக தான் தொடர்ந்து செயல்படுவேன் என அன்புமணி பரபரப்பு அறிக்கை வெளியிட்டிருந்தார். 2026 ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் கடந்த காலங்களை விட அதிக இடங்களில் வெற்றி பெற்று வலிமையை நிலைநிறுத்துவது உள்ளிட்டவற்றை நிறைவேற்றப்பட உள்ள இலக்குகளாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் அக்கரையில் உள்ள அன்புமணி வீட்டில் முகுந்தன் ஆலோசனை நடத்தினர். TNPSC தேர்வில் மாணவி முதலிடம் பெற்றது தொடர்பாக நன்றி தெரிவிக்கவே ராமதாஸை சந்தித்ததாக சைதை துரைசாமி தெரிவித்துள்ளார். அன்புமணி ராமதாஸ் விவகாரம் தொடர்பாக தைலாபுரம் தோட்டத்தில் அதிமுக முக்கிய நிர்வாகியான சைதை துரைசாமி ராமதாஸை சந்தித்து 1 மணி நேரமாக பேசினார். இந்த சந்திப்புக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் TNPSC தேர்வில் மாணவி முதலிடம் பெற்றது தொடர்பாக நன்றி தெரிவிக்கவே ராமதாஸை சந்தித்ததாக கூறினார். ராமதாஸ் அன்புமணி குறித்த செய்தியாளர்கள் கேள்விக்கு அரசியல் வேண்டாம் என கூறி அங்கிருந்து அவசரமாக புறப்பட்டார். அண்ணாமலை மாற்றப்பட்டது கட்சி எடுத்த முடிவு என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். வக்பு வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிராக நாதாக சார்பில் சென்னை ஆட்சியர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த சீமானிடம் அதிமுக பாஜக கூட்டணி குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு எல்லாவற்றுக்கும் கருத்து சொல்லிக் கொண்டே இருக்க முடியாது என்றார். வக்பு திருத்த சட்டத்தை மாற்றியது ஆபத்தான போக்கு என்றும் இந்த சொத்துக்களை பராமரிக்க 2 இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களை நியமிக்க முடியுமா என கேள்வி எழுப்பினார். 1999 பாஜகவுடன் கூட்டணி வைத்து திமுக வெற்றி பெற்றதை மறந்துவிடக் கூடாது என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சாடியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுகவுடன் மறைமுக கூட்டணியும் அதிமுகவுடன் நேரடி கூட்டணியில் பாஜக உள்ளது என்ற விஜயின் கருத்துக்கு மறைமுக கூட்டணி வைக்க வேண்டிய அவசியமில்லை எனவும் திமுக பற்றி மக்களுக்கும் எனக்கும் நன்றாக தெரியும், அவர்களின் கொள்கை வேறு எங்கள் கொள்கை வேறு எனவும் பதிலளித்தார். விஜயுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்விக்கு கட்சி தலைமைதான் முடிவு எடுக்கும் என பதிலளித்தார். அதிமுக பாஜக கூட்டணியால் தமிழ்நாட்டில் மகிழ்ச்சி வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதாக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் சோழவந்தான் பகுதிகளில் நடைபெற்ற புதிய பூத் கமிட்டி கிளை கழகம் அமைக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்துக் கொள்ள முடியாமல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடுக்கி போயிருப்பதாக கூறினார். ஆட்சி அதிகாரத்தை வைத்து மக்களை ஏமாற்றிவிடலாம் என்ற மு க ஸ்டாலினின் பகல் கனவு பலிக்காது என்றும் அவர் தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி திமுக ஆட்சியை நிச்சயம் அகற்றும் என பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் குறிக்கோளில் தான் உட்பட பாஜக உறுப்பினர்கள் விரதம் மேற்கொண்டு வந்ததாகவும் நயினார் நாகேந்திரனின் அன்பு அறிவுறுத்தலுக்கு இணங்க விரதத்தை விட்டு காலணி அணிந்ததாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் பாஜக உறுப்பினர்களும் விரதத்தை நிறைவு செய்வதோடு தேசிய ஜனநாயக கூட்டணி அமைய வரும் நாட்களில் கல்லையும் முள்ளையும் கடந்து பயணிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார்.
மக்களின் நம்பிக்கைக்குரிய கூட்டணியாக அதிமுக பாஜக கூட்டணி வலம் வரும் என தமாக தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே கவரப்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற கட்சி நிர்வாகி இல்ல விழாவில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மத்தியில் பாஜக, மாநிலத்தில் அதிமுக என்ற கூட்டணி அறிவிப்பு தமிழக வாக்காளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி என்றார். மாற்றம் உறுதி என மக்கள் தீர்மானித்து விட்டதாகவும் கூறினார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எதை செய்தாலும் அதை வெற்றியாகவே அமையும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரையில் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை திறந்து வைத்த பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அதிமுக பலம் வாய்ந்த கட்சி என்றும் அதன் வாயிலாக எடப்பாடி பழனிசாமி தொடங்கும் ஒவ்வொன்றும் வெற்றியாகவே அமையும் என்றார். பதவி நீக்கப்பட்டதற்கு பின் திடீரென அண்ணாமலை டெல்லி புறப்பட்டு சென்றுள்ளது கட்சியினரிடையே பல்வேறு எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் அவருக்கு தேசிய அளவில் முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் என மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருந்தார். நாளை மறுநாள் பாஜக புதிய தேசிய கட்சித் தலைவர் தேர்வு செய்யப்பட உள்ள நிலையில் திடீரென அண்ணாமலை டெல்லி புறப்பட்டு சென்றுள்ளார். அவருக்கு ஏதேனும் முக்கியமான பொறுப்பு வழங்கப்படுவது குறித்த அறிவிப்பு வெளியாகுமா என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. புதியதாக கட்சி ஆரம்பிப்பவர்களை கண்டு தேமுதிகவினர் பயப்படுவார்கள் அல்ல என விஜய் பிரபாகரன் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் காதணி நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அதிமுக பாஜக கூட்டணி உருவாகியுள்ள நிலையில் தேமுதிகவிற்கு சிங்கிள் டிஜிட் சீட்டுகள் வழங்கப்பட உள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் பொய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார். தேர்தல் இன்னும் 1 வருட காலம் இருப்பதால் கூட்டணி குறித்து தாங்கள் இப்பொழுது முடிவெடுக்க வேண்டிய அவசியமில்லை என்று விஜய் பிரபாகரன் தெரிவித்தார். சைவம் வைணவம் குறித்து பொன்முடி பேசியதற்கு மதுரை ஆதீனம் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து வீடியோ வெளியிட்டுள்ள அவர், அமைச்சர் பதவியில் இருந்து கொண்டு ஒரு சமூகத்தை தாழ்த்தியும் ஒரு சமூகத்தை ஏற்றியும் பேசுவது அழகல்ல என குறிப்பிட்டுள்ளார். இத்தகைய செயல்களில் ஈடுபடுபவர்களை முதலமைச்சர் கண்டிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ள அவர், பாஜக மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நயினார் நாகேந்திரனுக்கு வாழ்த்துகள் தெரிவித்துள்ளார். சமநீதிக்கு சவால் விடும் கூட்டம் முன்னெப்போதையும் விட வலுவடைந்து வருவதாக அம்பேத்கர் பிறந்த நாளையொட்டி மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமலஹாசன் வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் அம்பேத்கருக்கு புகழாரம் சூட்டியுள்ள கமலஹாசன், வெறுப்புக்கும் பாகுபாட்டுக்கும் எதிராக நாம் எழ வேண்டிய காலம் இது என்றும் தெரிவித்துள்ளார். இத்தருணத்தில் தமக்கான ஆயுதங்களையும் கேடயங்களையும் ஆக்கி தந்த அம்பேத்கரின் சொற்களை நெஞ்சில் ஏந்திக் கொள்ள சூளுரை எடுக்க வேண்டிய நாள் இது என்றும் குறிப்பிட்டுள்ளார். நெல்லை பாளையங்கோட்டையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சியினர் ஆட்டோ ஓட்டுநர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வக்பு சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாளையங்கோட்டையில் ஆட்டோ நிறுத்த முன்பு நாதாகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு ஆட்டோ ஓட்டுநர்கள் சிலர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த போலீசார் சீருடை எங்கே, நடவடிக்கை எடுக்கட்டுமா என கேள்வி எழுப்பியதால் ஓட்டுநர் நைசாக அங்கிருந்து நகர்ந்து சென்றார். ரவுடி வரிச்சியூர் செல்வத்தை சுட்டுப்பிடிக்க கோவை போலீசாருக்கு உத்தரவிடப்பட்ட நிலையில் தான் திருந்தி வாழ்வதாக அவர் மதுரையில் பேட்டியளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வரிச்சியூர் செல்வம் பயங்கர ஆயுதங்களுடன் கோவை செல்வபுரம் பகுதியில் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து 5 சிறப்பு புலனாய்வு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு வரிச்சியூர் செல்வத்தை தேடும் பணி தீவிரமடைந்தது. இதனிடையே ரவுடி வரிச்சியூர் செல்வத்தை சுட்டுப்பிடிக்கவும் உத்தரவிடப்பட்டது. இந்நிலையில் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வரிச்சியூர் செல்வம் தான் திருந்தி வாழ்வதாகவும் தன்னை சுட்டுப்பிடிக்க காவல்துறை உத்தரவிட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்தார். வரிச்சியூர் செல்வம் தொடர்பாக எந்த சோதனையும் நடத்தப்படவில்லை என காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. கோவை மாநகரை பொறுத்தவரை வழக்கமாக வார இறுதி நாட்களில் அசம்பாவித சம்பவங்கள் ஏதும் நிகழாமல் தடுக்கும் வகையில் வாகன தணிக்கைகள் மற்றும் தங்கும் விடுதிகளில் சோதனை என்பது நடத்தப்பட்டு வருவது எனவும் அதன் அடிப்படையில் அனைத்து பகுதிகளிலும் சோதனை நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரிச்சியூர் செல்வம் தொடர்பாக எந்த சோதனையும் நடத்தப்படவில்லை எனவும் அதுகுறித்து எந்த தனிப்படையும் அமைக்கப்படவில்லை எனவும் விளக்கம் அளித்துள்ளது. சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கோவையை சேர்ந்த மத போதகர் ஜான் ஜெபராஜுக்கு 15 நாள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. கோவையில் சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது தொடர்பாக மத போதகர் ஜான் ஜெபராஜ் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் கேரள மாநிலம் மூணாறு அருகே பதுங்கியிருந்த ஜான் ஜெபராஜை கோவை போலீசார் கைது செய்துள்ளனர். இதனையடுத்து அவரை கோவை போக்சோ நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்திய நிலையில் வருகிற 25ஆம் தேதி நீதிமன்ற காவல் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து அவரை கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். அரசு ஆரம்ப சுகாதார நிலைய ஊழியர் அரசு சம்பளத்தில் அரசியல் பிரமுகர் வீட்டில் வேலை பார்ப்பதாக மருத்துவர் ஒருவர் ஆடியோ வெளியிட்டிருப்பது தென்காசியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சங்கரன்கோவில் அருகே உள்ள வடக்கு புதூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 4 மஸ்தூர் பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர்.
இதில் ஈஸ்வரன் என்ற மஸ்தூர் பணியாளர் பணிக்கு வராமல் அங்குள்ள அரசியல்வாதி வீட்டில் வேலை பார்த்து வருவதாகவும் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அங்கு பணியாற்றும் மருத்துவர் ஒருவர் ஆடியோ வெளியிட்டுள்ளார். விருதாச்சலம் அருகே மூதாட்டியிடம் அத்துமீறிய இளைஞர்களுக்கு பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் ஆலந்துறைப்பட்டு பகுதியைச் சேர்ந்த மூதாட்டி பாவாயி என்பவர் அங்குள்ள பேருந்து நிலையில் அருகே ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தார். அப்போது அவ்வழியே சென்ற இளைஞர் ஒருவர் மூதாட்டியிடம் அத்துமீறிய நிலையில் அலறல் சத்தம் கேட்டு வந்த அப்பகுதி மக்கள் மூதாட்டியை மீட்டு இளைஞருக்கு தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் மதுபோதையில் இளைஞர் மூதாட்டியிடம் தவறாக நடக்க முயன்றதாக தெரியவந்தது. உதகையில் குடியிருப்பு பகுதிக்குள் உலா வந்த கரடியின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பொதுமக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் தற்போது ஏற்பட்டுள்ள வறட்சியின் காரணமாக வன விலங்குகளுக்கு உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டு குடியிருப்பு பகுதிக்குள் உலா வருகின்றன. அந்த வகையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு உதகை குளிச்சோலை பகுதியில் இரவு நேரத்தில் கருஞ்சிறுத்தை மற்றும் சிறுத்தை ஒன்றாக உலா வந்த சிசிடிவி காட்சிகள் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் நேற்று அதே பகுதியில் கரடி உலா வந்த சிசிடிவி காட்சியை கண்டு அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் வன விலங்குகளை கூண்டு வைத்து பிடிக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் வரும் 19ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் இன்றும் நாளையும் தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் அணிக்கு எதிரான IPL கிரிக்கெட் தொடரில் 9 விக்கெட்கள் வித்தியாசத்தில் பெங்களூரு அணி அசத்தல் வெற்றி பெற்றது. 18வது IPL தொடரில் ஜெய்ப்பூரில் இன்று நடைபெற்ற முதல் ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் விளையாடின. இதில் முதலில் ஆடிய ராஜஸ்தான் அணி 20 ஓவர்கள் முடிவில் 4 விக்கெட்களை இழந்து 173 ரன்கள் குவித்தது. இதனையடுத்து 174 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய பெங்களூரு அணி 17.3 ஓவர்களில் 1 விக்கெட்டை மட்டுமே இழந்து 175 ரன்கள் அடித்து 9 விக்கெட்கள் வித்தியாசத்தில் அசத்தல் வெற்றி பெற்றது. அம்பேத்கர் பிறந்த நாளையொட்டி நடைபெற்ற வாக்கத்தான் நிகழ்ச்சியை டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா தொடங்கி வைத்தார். இந்திய அரசியல் சட்டத்தை உருவாக்கி தந்த பாபா சாஹிப் அம்பேத்கரின் பிறந்தநாள் இந்தியா முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தலைநகர் டெல்லியில் விதான சௌதா அருகே அம்பேத்கர் பிறந்தநாள் வாக்கத்தான் நடைபெற்றது. இதனை டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மேற்கு வங்காளத்தில் வக்பு திருத்த சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம் என்று மம்தா பானர்ஜி உறுதியளித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், அனைத்து மதங்களைச் சேர்ந்த மக்களுக்கு எனது உண்மையான வேண்டுகோள், தயவு செய்து அமைதியாக இருங்கள், நிதானமாக இருங்கள், மதத்தின் பெயரால் எந்த வன்முறையிலும் ஈடுபடாதீர்கள், ஒவ்வொரு மனித உயிரும் விலைமதிப்பற்றது, அரசியலுக்காக கலவரத்தை தூண்ட வேண்டாம், கலவரத்தை தூண்டுபவர்கள் சமூகத்திற்கு தீங்கு விளைவிக்கிறார்கள், அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்குள் காலில் செருப்பு அணிந்து செல்ல முயன்ற பக்தர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பதி மலையில் உள்ள வைகுந்தம் காத்திருப்பு மண்டபம் வழியாக பக்தர்கள் 2 பேர் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தும் டிஸ்போசபிள் செருப்புகளை அணிந்து ஏழுமலையானை வழிபட சென்று கொண்டிருந்தனர். அப்போது அங்கு பணியில் இருந்த ஊழியர்கள் பக்தர்களின் காலில் செருப்பு இருப்பதை கவனித்து அவர்களை தடுத்து நிறுத்தி செருப்பை கழற்ற செய்தனர். இந்த விவகாரத்தில் பணியில் அலட்சியமாக இருந்த குற்றச்சாட்டில் தேவஸ்தான ஊழியர்கள் 2 பேர் மற்றும் தேவஸ்தான விஜிலன்ஸ் துறையை சேர்ந்த 5 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் தனியார் பள்ளியை சூறையாடிய விவகாரத்தில் 16 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கடந்த பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி மணப்பாறையில் உள்ள தனியார் CBSE பள்ளியில் தாளாளரின் கணவர் அங்கு பயிலும் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக வசந்த் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் ஆத்திரமடைந்த மாணவியின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் பள்ளியை சூறையாடினர். வேலூரில் கனமழை காரணமாக 30 ஏக்கர் நெற்பயிர் சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். வேலூர் மாவட்டம் முழுவதும் நேற்றிரவு பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. பொன்னை, வள்ளிமலை பகுதியில் அறுவடைக்கு தயாரான நிலையில் இருந்த சுமார் 30 ஏக்கருக்கும் மேற்பட்ட நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியும் காற்றினால் சாய்ந்தும் சேதமடைந்துள்ளது. இதனால் தாங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனையடைந்த விவசாயிகள் தமிழ்நாடு அரசு இதற்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.
சர்வதேச சுற்றுலா தளமான கன்னியாகுமரியில் படகு சவாரி செய்ய 300 ரூபாய் கட்டணத்தில் செல்பவர்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. விடுமுறை தினமான இன்று கன்னியாகுமரியில் குவிந்துள்ள சுற்றுலா பயணிகள் படகு போக்குவரத்துக்காக நீண்ட வரிசையில் காத்திருந்து டிக்கெட் எடுத்து வருகின்றனர். இந்நிலையில் பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழக பயணச்சீட்டு கவுண்டரில் 75 ரூபாய் டிக்கெட் வாங்க நிற்பவர்களை கண்டுகொள்ளாமல் 300 ரூபாய் கவுண்டரில் நிற்பவர்களுக்கு மட்டும் டிக்கெட் கொடுப்பதாக குற்றம் சாட்டியுள்ள மக்கள் படகு சவாரிக்கு ஆன்லைன் முன்பதிவு டிக்கெட் உடனடியாக கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தினர். இயற்கையை பாதுகாக்கும் வகையில் உதகையில் தண்ணீர் பாட்டில்கள், பிளாஸ்டிக் பாலித்தீன் பைகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்து அபராதம் விதித்தனர். உதகை மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் சுற்றுலா வாகனங்கள் மற்றும் அரசு தனியார் பேருந்துகளில் பிளாஸ்டிக் பொருட்கள் கொண்டுவரப்படுகிறதா என வருவாய்த்துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர். அப்போது தண்ணீர் பாட்டில்கள், பிளாஸ்டிக் பைகளை பறிமுதல் செய்து அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் தொடர்ந்து இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் வேப்பத்தூரில் 2 நாட்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வேப்பத்தூர் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டது. இதுகுறித்து பேரூராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் ஜெனரேட்டர் மூலம் நீர் வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் பேருந்தை இயக்காதது குறித்து கேள்வி கேட்ட பெண் பயணிகளிடம் தனியார் பேருந்து நடத்துனர் அடாவடியாக பேசும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு தூத்துக்குடி மலர் சந்தையில் பூக்களின் விலை உச்சம் தொட்டுள்ளது. பூக்களின் வரத்து குறைவால் அதன் விலை பல மடங்கு அதிகரித்துள்ளது. அதன்படி கடந்த சில தினங்களுக்கு முன்பு கிலோ 300 முதல் 400 ரூபாய் வரை விற்பனையான மல்லிகைப்பூ இன்று கிலோ 800 ரூபாய்க்கு விற்பனையானது. விடுமுறையையொட்டி சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. ஏற்காட்டில் உள்ள அண்ணா பூங்கா, ஏரி பூங்கா, ரோஜா தோட்டம், தாவரவியல் பூங்கா, லேடிஸ் சீட், ஜென்ஸ் சீர், பக்கோடா பாயிண்ட், சேர்வராயன் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றித் திரிந்த மக்கள் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். விடுமுறை தினத்தை முன்னிட்டு உதகையில் நிலவி வரும் மிதமான காலநிலையை சுற்றுலா பயணிகள் அனுபவித்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் கடந்த சில வாரங்களாக இதமான காற்று, மிதமான வெப்பநிலை என ரம்மியமான காலநிலை நிலவுவதால் அரசு தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்பட்டது. வார விடுமுறையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் ஆனந்த குளியல் போட்டனர். வெயிலின் தாக்கத்தால் வறட்சியை சந்தித்த நீர்நிலைகள் தற்போது பெய்து வரும் மழையால் மீண்டும் நீர்வரத்து தொடங்கியதால் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். பழனியில் முதியவரை ஏமாற்றி ஏடிஎம் கார்டு மூலம் நூதன கொள்ளையில் ஈடுபட்ட நபரை போலீசார் கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி பெத்தநாயக்கன்பட்டி பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணசாமி என்ற முதியவர் ஏடிஎம்மில் பணம் எடுக்க சென்றுள்ளார். அப்போது அவருக்கு உதவுவது போல் வந்த இளைஞர் ஒருவர் பணம் எடுத்துக் கொடுத்துவிட்டு ஏடிஎம் கார்டை மாற்றிக் கொடுத்ததோடு முதியவரின் கணக்கிலிருந்து 80,000 பணத்தை திருடியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் கட்லா, ஜிலேபி, கெண்டை, ஐரை போன்ற மீன்களை பிடித்து மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். புதுக்கோட்டை அதிக பாசன நீர்நிலைகளை கொண்ட மாவட்டமாக உள்ள நிலையில் அங்கு ஆண்டுதோறும் மழை வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் நீர்நிலைகளில் மீன்பிடி திருவிழா நடத்துவது வழக்கம். அந்த வகையில் மேலநிலை கிராமத்தில் உள்ள அமுக்குனி கண்மாயில் நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் ஊர் மக்கள் ஒன்றிணைந்து கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் பங்குனி உத்திர திருவிழாவை ஒட்டி மாட்டு வண்டி எல்கை பந்தயம் கோலாகலமாக நடைபெற்றது. கீழ்குடி காரவயல் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வேலடி முருகன் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா கொண்டாடப்பட்டது. இதையொட்டி மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. பெரிய மாடு, கரிச்சான் மாடு, தேன்சீட்டு மாடு என 3 பிரிவுகளாக நடத்தப்பட்ட போட்டியில் மதுரை, திருச்சி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து ஏராளமான போட்டியாளர்கள் பங்கேற்றனர்.